எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. தலைமை உரை ஆற்ற வருகிறார் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு வி ரங்கநாதன் அவர்கள். இந்த பவள விழா மலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பாரதி. டெல்லி வாழ் தமிழர்களிடையே, டெல்லி வாழ் மக்களிடையே தமிழ் மொழியை கொண்டு சேர்ப்பது என்ற தலையாய பணியை டெல்லி தமிழ் சங்கம் கடந்த 75 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது. எழுத்தாளர் திருமதி அம்பை எழுதியுள்ளார், தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் இருக்கும் தமிழர்களின் தனிமையை ஆற்றுப்படுத்துவது தமிழ் மொழி. அந்த தனிமையை ஆற்றுப்படுத்தும் பணியை 75 ஆண்டுகளாக நமது தமிழ் சங்கம் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. இந்த பவள விழா ஆண்டில் டெல்லி தமிழ் சங்க தலைவர் பொறுப்பில் நான் இருப்பதை ஒரு பெருமையாக கருதுகிறேன். டெல்லி தமிழ் சங்கத்துடன் எனது தொடர்பு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இருக்கிறது. 1983 நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் டெல்லி போலீஸில் ஜாயின் பண்ணேன். அப்போது என்னுடைய 3வது அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சியில் 2வது பாடமாக தமிழை எடுத்திருந்தேன். தமிழ் புத்தகம் எங்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது. டெல்லி தமிழ் சங்கத்தை தொடர்பு கொண்டு என்னை திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு மணியன் இருவரும் ஆதரித்து அப்போதைய நூலகரான வெங்கடேசன் அவர்களிடம் சொன்னார், இவர் என்ன கேட்குறாரோ அந்த புத்தகத்தை கொடுங்க, இந்த ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக அவருக்கு பண்ணியே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் டெல்லி போலீஸ்லேயே தொடர்ந்து இருந்ததுனால இந்த 40 ஆண்டு காலம் டெல்லி தமிழ் சங்கத்துடன் தொடர்பில் இருந்தேன். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்துள்ளேன். பல்வேறு தலைவர்கள், செயலாளர்களை, அவர்களுடைய செயல்திறனை நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்திருந்தேன். இந்த பவள விழா மலர் வெளியீடு செய்ய வேண்டும் என்பது உறுதியானதும் நாங்கள் 3 விஷயங்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஒன்று, இந்த பவள விழா மலர் ஒரு இலக்கிய ஆளுமையின் கரங்களால் தான் வெளியிடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். திரு மாலன் அவர்களை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அவர் எப்படிப்பட்ட ஒரு இலக்கிய ஆளுமை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் அவரை 3 முறை தான் சந்தித்துள்ளேன். ஆனால் அவரிடம் நான் கேட்டபொழுது நான் உடனே வருகிறேன், டெல்லி தமிழ் சங்கத்துக்காக கண்டிப்பாக வருகிறேன், எனக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி இருப்பதால் உடனே செல்ல வேண்டும், ஆனால் உங்கள் தமிழ் சங்க விழாவுக்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னார். திரு ஸ்ரீதரன் மதுசூதனனை நான் சாகித்ய அகாடமி விருதாளர் இமயம் அவர்களின் விழாவில் பார்த்தேன். அவருக்கு நாங்கள் விருதளித்த போது கொடுத்த விழாவில் பார்த்தோம், பெருமை கொடுத்த விழாவில். அப்பொழுதுதான் அவர் அறிமுகமானார். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் அவரையும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினாக நீங்கள் தான் வந்தாக வேண்டும் என்று சொன்னேன். அவர் ஒத்துக்கொண்டார். இப்பொழுதுதான் திருமாலன் மூலமாக தெரிந்து கொண்டேன், அவர் யூனியன் விகடன் பத்திரிகையில் கூட மாணவாசிரியராக இருந்திருக்கிறார், மாணவராக இருக்கும்போது பங்கேற்று கொண்டார் என்று. இத்தகைய இலக்கிய ஆளுமைகளின் கரங்களினால் இந்த புத்தகம் வெளியிடப்படும் போது அந்த புத்தகத்தின் பெருமை ஏற்கனவே உயர்ந்துள்ளது. 2வது நாங்கள் எடுத்த முடிவு, பவள விழாவை ஒட்டி எந்த விழா முதலில் நடந்தாலும் அந்த விழாவில் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது. அதற்காக நாங்கள் முன்னாள் தலைவர்களை தொடர்பு கொண்டேன். எனக்கு திரு பாலாவும் திரு வெங்கடாச்சலம் மேலாளரும் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களும் உறுதுணை புரிந்தார்கள். அவர்களுடைய டெலிஃபோன் நம்பர்ஸ், அவர்களுடைய விலாசங்கள் இதை கொடுப்பதற்கு நான் எல்லோருடனும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன்.
ஆனால் திருமதி ராஜலக்ஷ்மி ராகவன் அவர்களின் பேரன் திரு ரங்கராஜனை தொடர்பு கொண்டபோது அவர் சொன்னார், சார் நீங்கள் எங்கள் மாமா ராஜகோபால் இருக்கார் பாம்பேயில், அவரையும் கூப்பிடுங்க அப்படின்னாரு. மிஸ்டர் ராஜகோபால் பாம்பேயில் இருக்கிறாரு. அவர் கேபினட் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆனார். நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக வர்றதுக்கு ஆசை தான் படுறேன், ஆனால் என்னுடைய உடல்நிலை அந்த ஒத்துழைக்காது, இதை நீங்கள் மேடையில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னாரு. அதை நான் சொல்கிறேன். ரெண்டாவது, டாக்டர் ராதா வெங்கடாச்சலம் இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். திருமதி விமலா ராமாமிர்தம் இங்கே இருக்கிறாங்க, அது அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். திரு வி ராஜாராமன் அவர்களே, நமது முன்னாள் தலைவர், 4 முறை தலைவராக இருந்தவரை அவர் வீட்டில் போய் பார்த்தேன் நான். அவரும் அவருடைய துணைவியாரும் அவ்வளவு அன்பாக வரவேற்றாங்க. நான் தமிழ் சங்கத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவ்வளவு அன்பாக வரவேற்று என்னை உட்காந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. ராஜாராமன் சார் சொன்னார், நான் உடனே வருவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக வருவேன்னு. திருமதி ஜானகி ராஜாராமன் அவங்களும் சொன்னாங்க, கண்டிப்பாக வருவேன். இப்பயும் அவங்க சமூக சேவைகள் பல செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்க விரும்புகிறேன். அந்தமானில் நாங்கள் போஸ்டிங்கில் இருந்தப்போ நானும் எனது மனைவியும் அந்தமான் போலீஸில் உள்ள பெண்களுக்கு சானிடரி நாப்கின் தயாரிக்கிறதுக்காக கோவையில் இருந்த முருகானந்தம் அவர்களின் மெஷின் வாங்கணும்னு நினச்சோம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க என்னுடைய துணைவியார், நான் எப்படி வந்து கற்றுக்கிறது, அவங்க கோவையை சேர்ந்தவர். அப்போதான் அவர் சொன்னார், ஆல்ரெடி ஜானகி ராமச்சந்திரன் மேடம் அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்கள் அங்கே போய் டெல்லியில் கற்றுக்கலாமே, நீங்களும் தான் டெல்லியிலேருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. கடந்த 16 ஆண்டு காலமாக அதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது தவிர பல சமூக சேவைகளை திருமதி ராஜாராம் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது, நான் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர்கிட்ட சொன்ன, சார் நீங்கள் வரணும் அப்படின்னு. அவர் சர்வீஸில் இருந்தப்போ நிறைய அதிகாரிகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, எங்களுக்கும் உதவி செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்குங்கிறது டெல்லி போலீஸில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 பேத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அவர் அப்போது ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் எஸ்எம் பாலசுப்ரமணியன் சார்கிட்ட வேலை பார்த்து செக்ரட்டரியாக இருந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார். தமிழ் சங்கத்துக்கு வந்த பின்னாடியும் அவர் பல உதவிகளை பல தமிழர்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. அது எனக்கு பர்சனலாக தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக நான் வருவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் என்னுடைய செலவில் நானே வெஸ்ட் பெங்கால் கெஸ்ட் ஹவுஸில் தங்குவேன், நீங்கள் எனக்காக தமிழ் சங்கம் ஒரு பைசா கூட செலவழிக்கக்கூடாது அப்படின்னாரு. மூணாவதாக திரு வி பாலசுப்ரமணியம் அவர்கள் கான்டாக்ட் பண்ணப்போ அவர் சொன்னார், என்னுடைய பேத்தி கல்யாணத்துக்காக நான் 20ஆம் தேதி அன்றைக்கி சென்னை போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் இல்லாமல் விழா இருக்காது, நல்லா இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும். சரி, நீங்கள் தமிழ் சங்க விழான்னு சொன்னீங்க, கண்டிப்பாக தமிழ் சங்க விழாவுக்காக என்னுடைய பிரயாணத்தை நான் ஒத்தி போட முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணி 21ஆம் தேதிக்கு மாற்றி வச்சார். அதற்காக நான் திரும்பி அவருக்கு நன்றி சொல்கிறேன். திருமதி இந்துபாலாவுக்கு வெறும் டெலிஃபோன் உடனே அவங்க சொன்னாங்க, நான் அந்த விழாவுக்கு கண்டிப்பாக வருவேன், நீங்கள் என்னை தனியாலாம் கூப்பிடணும்னு இல்லை, உடனே நான் கண்டிப்பாக வருவேன், ஏன்னா நான் தமிழ் சங்கத்தோட அந்த அளவுக்கு பிரியமும் தொடர்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. திரு ஆர்எஸ் வெங்கட்ராமன் நம்ம கூட இருக்கிறாரு, அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவருடைய பணிகளை பற்றி ஆல்ரெடி பாலா சொல்லிட்டாரு. திரு பொன்னையன், அவர் என்னோடய சீனியராக டெல்லி போலீஸில் இருந்தார், அதனால் அவருடைய செயல்பாடுகளை பற்றி தெரியும். அவர் இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் அவருடைய வீடு எங்கள் வீட்டுக்குலேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. அவருடைய பையன் வரேன்னு சொன்னார், ஆனால் வர முடியல. முகுந்தனை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் சங்கம் முகுந்தன் ரெண்டும் பிரிக்க முடியாது. அதாவது ஒரு காயினோட 2 பக்கமும், இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும். திரு சக்தி பெருமாள், அவரையும் நீங்கள் இப்போது பலமுறை சொன்னார், பல இலக்கிய நிகழ்வுகளை நடத்துகிறாங்கன்னு சொல்லி. எது டெல்லி வாழ் மக்களுக்கு தேவையோ, இளைஞர்களுக்கு தேவையோ, அதை அவருடைய டென்யூரில் பண்ணார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக, நாங்கள் உறுதியாக எடுத்த முடிவு, இந்த மலரின் முதல் பிரதி விழா மலர் குழுவினருக்குத்தான் தர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இந்த மலருக்கான பெருமை ஒரு இலக்கிய ஆளுமையின் கரங்களிலிருந்து வெளியிடும் போதே கிடைத்துவிட்டது. ஆனால் அந்த
மலரை உருவாக்கியவர்களுக்கு பெருமை. அவர்கள் பெயரை புத்தகத்தில் போடுவதோ அல்லது இந்த மேடையில் 2 வார்த்தைகளில் சொல்லுவதோ இல்லை. அவர்களுக்கு பிரதிகளை கொடுக்க வேண்டுமென்றால் இது அவர்கள் உருவாக்கிய குழந்தை. சிடி ஸ்கேனில் குழந்தை வளர்றத தாய் பார்க்கலாம், ஆனால் அது ஒரு உயிரோடு உருவாக அவர்களுடைய கையில் கொடுக்கும்போது அவர்கள் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைவார்கள். அந்த பெருமிதத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நாங்கள் இந்த விழா மலர் குழுவினருக்கு தர எண்ணி இருந்தோம். அதன்படி முதல் பிரதியை அவர்களுக்காக கொடுக்கிறோம். இதை தவிர நான் இங்கு நன்றியும் பாராட்டுதல்களையும் சொல்ல விரும்புகிறேன். அது எங்கள் அலுவலக மேலாளர் திரு வெங்கடாஜலம், நூலகர் திருமதி ஜெயஸ்ரீ, நமது மூத்த உறுப்பினர்கள் பலர் இங்கு இந்த மலரில் தங்கள் படைப்புகளை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி. முக்கியமாக நான் இங்கு குறிப்பிட விரும்புவது திரு யதார்த்தா பென்னேஸ்வரன். அவர் இந்த விழா நடக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த மலர் வெளியிடும் நாளை குறித்தவுடன் முதல் தொலைபேசி அழைப்பு நான் அவருக்கு தான் செய்தேன். நீங்கள் வந்தே ஆகணும்னு. அவர் சொன்னார், நான் கிருஷ்ணகிரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன், ஆனால் தமிழ் சங்க செலவுத்தில் நான் வரமாட்டேன், அதனால் நீங்கள் மலர் இதை கண்டிப்பாக வெளியிடுங்கன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இரண்டாவதாக நமது செயலர் திரு கண்ணன் அவர்கள் பல தலைவர்கள் பல ஆளுமைகிட்டேருந்து இந்த அதாவது கடிதங்களை வாங்குவதற்கு மிகுந்த முயற்சி செய்தார். அவருடைய பர்சனல் என்ன கான்டாக்ட் இருந்ததோ அத்தனையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இதை பண்ணினார். அதுக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா மலர் குழுவினரின் உழைப்பு நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, பாலா ஏற்கனவே சொல்லிட்டாரு. திரு குருமூர்த்தி, திருமதி ஜோதி பெருமாள், திருமதி ஜோதி ராமநாதன், திருமதி முத்துக்குமார் அவர்களுடைய பங்களிப்பை செவனே செய்தார்கள். தொகுப்பாசிரியர் பாலாவுக்கு நான் மிகுந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பவள விழா ஆண்டில் இந்த மாதிரி ஒரு மலரை கொண்டு வர்றதுக்கு அவர் உழைத்த உழைப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு நான் திரும்பவும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நூல் வெளியீட்டிற்கு செல்வதற்கு முன்னாள் தலைவர் திரு ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார்கள். விழா தலைவர் மற்றும் தமிழ்ச்சங்க தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே, விழாவின் முக்கிய விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு மாலன், திரு ஸ்ரீதர் அவர்களே, குழுமையிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, என்னுடைய அன்பு நண்பர்கள் பாலா, குருமூர்த்தி மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாலா முதலே கரெக்டாக சொல்லிட்டார், சுருக்கமாக உரையாற்றுவார் ஒரு வாணி. இந்த பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்கும் சினிமா தானே பிடிக்கும். அதனால் சினிமாவிலேருந்து அந்த பரிணாம வளர்ச்சி, தமிழ் சினிமாவை பார்த்தோம்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கணவனையோ காதலனையோ பார்க்கும்போது அந்த பெண் பிராணநாதா, தேவரீர் சித்தம், அடியாள் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரோஜதேவி அம்மா புதிய பறவைகளை சிவாஜி கணேசன்ட்ட கோபால் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பேர் வந்துச்சு. இப்போ கதாநாயகி கதாநாயகனை டேய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நம்ம பரிணாம வளர்ச்சி சொல்லலாம். நடிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியாகராஜ பகதூர் மன்வந்தலீலைன்னு அதை தான் பார்த்தாங்க எல்லாரும். 64 பாட்டு செவிக்கினிய கருணாமிரத கானங்கள் இருந்தால்தான் படம் ஓடுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர் உடனே இந்த சாம்ராட் அசோகன் ஒரு நாடகம் அன்னை நாணைங்கிற படத்தில் முரசொலி மாறன் அவர்கள் வசனம் எழுதினது. அதில் தன்னுடைய படை தளபதியை பார்த்து 2 வார்த்தை சொல்வார். தானை தலைவரே, தகுதி சிறிதுமல்லா தருக்கர் கூட்டத்தை எடுப்பொடித்து போடும் எனதருமை தளபதியே,
எனது தோள்கள் தினவெடுக்கின்றன. எனது வாளும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. போர்த்திமிர் பிடித்த என் புஜபல பராக்கிரமம் அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்தனமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது என்பர். இதுதான் நடிப்புன்னு அடுத்த 10 வருஷம். அதுக்கப்புறம் நாயகனா கமல்ஹாசன் வந்தார். நடிப்புக்கு ஒரு புதிய பரிணாமம் கொடுத்தார். இப்படி பரிணாம வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. தமிழ் சங்கம், டெல்லி தமிழ் சங்கம் அப்படி ஒரு மீள் உருவாக்கம் தன்னை பண்ணிக்கிட வேண்டிய ஒரு காலகட்டாயம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 76 வருஷத்தில் 40 நூல்கள் தான் பதிப்பித்திருக்கிறோம் என்பது பெருமையான விஷயம் இல்லை. இந்த பவளம் அல்ல, ஒரு புது துவக்கமாக இருக்கட்டும். நம்முடைய நூலகத்தில் பல பழைய நூல்கள் 50 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, காப்பிரைட்டு காலியான மிகச்சில பிரதிகளை இந்தியாவில் உள்ள பல நூல்கள் இருக்கின்றன. வீணையின் வரலாறுன்னு ஒன்று நான் படிச்சிருக்கேன். நான் இங்கே தலைவராக இருந்தபோது, நான் இங்கே உறுப்பினராக இருந்தபோது, இது மாதிரி பல நூல்கள் இருக்கின்றன. அவைகளை மறுபடியும் பதிப்பிக்கலாம். முந்தி ஒரு காலத்தில் சாலை இளந்தரையெல்லாம் இருந்தபோது சாட்டர்டே கார்னரும் அல்லது சண்டே கார்னரும் இங்கே வாரத்தில் ஒரு நாள் சந்திப்பாங்க, சந்திச்சு பேசுவாங்க, என்ன அடுத்த திட்டமிடணும். ஒரு பக்கம் நீங்கள் ஜனரஞ்சகமாக தினத்தந்தி மாதிரி நடக்கணும், அது தேவை, காலத்தின் கட்டாயம். இன்னொரு பக்கம் அந்த ஹிந்துவில் கொஞ்சம் விவரமான ஆர்டிகல்ஸ்லாம் வர்ற மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யணும், அதுவும் காலத்தின் கட்டாயம். ரெண்டையுமே சேர்த்து வச்சு இந்நாள் தலைவரும் இனி வரும் தலைவர்களும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து வாழ்த்து வருகிறார் திரு வி. ராஜாராமன் அவர்கள், முன்னாள் தலைவர். எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வர்றது. நான் அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 6ஆம் கிளாஸ் வந்த பிராமணனாக இருந்தால் நீ சமஸ்கிருதம் எடுத்துக்கணும், இல்லாட்டா நீ எல்லாரும் தமிழ் எடுத்துப்பா அப்படின்னு ஒரு பரவல் இருந்தது. எனக்கு நான் பிராமணன், நான் தமிழ் எடுத்துக்கிட்டேன். வாத்தியார், சான்ஸ்கிரிட் வாத்தியார் கேட்டு, என்னடா நீ பிராமணன் தான், ஏன் சான்ஸ்கிரிட் எடுத்துக்க அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, நான் தமிழ் தான் படிப்பேன், தமிழுக்கு மேலே தான் எனக்கு இஷ்டம் அப்படின்னு தமிழ். நான் தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல் மந்திரி வந்திருந்தார். அவரை அழைச்சி கொண்டிருந்தால் இந்த ஆடிட்டோரியத்தை நான் இனாகுரேட் பண்ணேன். நன்றி ஐயா. அடுத்து வாழ்த்துகிறார் நம்முடைய முன்னாள் தலைவர் திரு வி. பாலசுப்ரமணியன் அவர்கள். Friends, thank you. எங்கள் வீட்டு சமாச்சாரத்தை நானே போட்டிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தமிழ்ச்சங்கம் ஒரு உன்னதமான ஆர்கனைசேஷன். இது தமிழ் சங்கமாக இல்லாமல் சங்க தமிழமாக மாற வேண்டும். இந்த தமிழில் ரிசர்ச்சு, தமிழ் எவ்வளவு பழைய லாங்குவேஜ் நான் சொல்லலை, பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்கார், பஞ்சகவிய மந்திரமே சொல்லியிருக்கார். அதே அவருடைய அந்த பஞ்ச காசஸை நீங்களே எடுத்திருந்து தமிழ்ச்சங்கம் உன்னுடைய பூர்வீகம் என்ன, பாஸ்ட் என்ன, இன்னுமே என்ன பண்ணணும், எப்படி நீங்கள்லாம் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இந்த தமிழ்ச்சங்கத்தை வளர்க்கணும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு வளங்க. ஆல் அவர் சப்போர்ட் இஸ் டோட்டலி கமிட்டட் டு யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வாழ்த்து வருகிறார் தமிழ்ச்சங்கத்தின் 2வது பெண் தலைவர் திருமதி இந்துபாலா அவர்கள். என்னை விட பெரியவா எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் தமிழ் சங்கத்தோட எனக்கு தொடர்பு நான் 7 வயசுலேருந்தே எனக்கு உண்டு. அப்பாவோட இந்த சின்ன மெட்ராஸ் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் அந்த காலத்தில் ஆனந்தோட கல்கி தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர், அதுவும் வாரத்தில் ஒரு தடவை தான் வரும். வெறும் இந்த இது விகடனில் சில துணுக்கள் இருக்கும், சில கார்ட்டூன் இருக்கும், அதெல்லாம் பார்த்து அப்படியே நாங்கள் எல்லாம் வளர்ந்தவா. அதுலேருந்து அப்புறம் சவுத் இந்தியா கிளப்புக்கு போனோம். அங்கே திருப்பியும் நாங்கள் உட்காந்து படிச்சுட்டோம்.
என்ன எதெல்லாம் வருமோ, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் பிளேனில் வரும். அப்படியே கோல் மார்க்கெட், கரோல் பாக், இந்த ரெண்டில் தான் நாங்கள்லாம் இருந்தோம். மദ്രാஸின் பேர் எங்களுக்கெல்லாம். அந்த பேரில் வந்து நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்தாக்கா ஒருத்தர் நாங்கள் ஆளுக்கு ஒரு இதழ் வாங்குவோம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாராலையும் எல்லா புஸ்தகமும் வாங்க முடியாது, எல்லா மலரும் வாங்க முடியாது. அப்பப்போ அவன் கணக்கு போட்டுன்னு, சரி நீ இது வாங்கு, நான் அது வாங்குறேன், நான் அது வாங்குறேன், நம்ம எல்லோரும் கொண்டு வந்து போடுவோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கெல்லாம் லீவ் இருக்கோ உட்காந்து எல்லோரும் படிப்போம். நாங்கள்லாம் சின்ன குழந்தை வேடத்தோணுக்கும் அது இதுதான் படிச்சுட்டு அதை பார்த்து நாங்கள் பாட்டு சிரிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் சவுத் இந்தியா கிளப் போனதுக்கப்புறம் பிஎம் சுந்தரம்னு 2 பேர், அவள்லாம் மெசானிக் குரூப்பில் இருந்தவா. இஎம் சுந்தரம்னு இன்னொருத்தர், இவாள்லாம் கோல் மார்க்கெட்டில் இருந்தவா. இவா எல்லாரும் எப்போ ஊருக்கு வந்தாலும் புஸ்தகம் வாங்கிட்டு வருவாள். புஸ்தகம் வாங்கி திருப்பி இந்த லைப்ரரியில் போடுவாள். நாங்கள்லாம் எல்லோரும் போய் படித்து, சின்ன குழந்தைகள் பெரியவா எல்லோரும் வருவாள். ஆர்வத்தோடு நாங்கள்லாம் அங்கே பார்த்துட்டு இருப்போம், எப்படாப்பா தமிழ் புஸ்தகம் வரப்போகுது. சின்ன குழந்தைகள்லாம் விகடத்தோடுக்கு என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுதோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் சிரிச்சுட்டு இருப்போம். பெரியவாள்லாம் அந்த இலக்கிய புஸ்தகமெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தர் பார்த்து, சரி நீ இதை வாங்கிட்டு வா, நான் அதை வாங்கிட்டு வரேன். அந்த மாதிரி இந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி தமிழ் சங்கம் இந்த மாதிரி நிற்கிறதுனா இதுக்கு காரணம் நம்ம முன்னாள், அப்புறம் நம்ம பாலசுப்ரமணியம் சொன்னாப்புல அந்த காலத்தில் அவள் இதை ரிசர்ச் சென்டர் ஆக்கணும்னு தான் நினச்சா. அதனால லைப்ரரி தான் இருந்தது மெயினாக. அதுக்கப்புறம் நாடகம் வீடம்லாம் வந்ததெல்லாம் பிற்காலம். மெயினாக இது எப்படியாவது அகாடமி ஆகணும், நம்ம தமிழ் எப்படியாவது எல்லாரும் கற்றுக்கணும், இந்தூர்கார ஆளுக்கும் தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி, நம்ம தமிழ்ச்சங்க கிருஷ்ணமூர்த்திக்கு ஆத்மா இங்கே நின்றுட்டு கேட்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அந்த காலத்தில் ஜெமினியும் ஏவிஎம் இவன் 2 பேருக்கு தொடர்பு கொடுக்கும். அந்த 2 தொடர்பில் அவர் தமிழ் ஸ்கிரிப்ட் அது வரும், அவர் ஃப்ரீயாக வருவார், வரவழைப்பார். நாங்கள்லாம் 4 நாள் டிக்கெட்டில் போய் உட்காந்துப்போம். குழந்தைகள்லாம் 2 நாள் டிக்கெட். ரீகல் ரிவோலி 10லேருந்து 9லேருந்து 12 வரலையும் தான் ஷோ இருக்கும். எல்லா தமிழர்களும் எப்படியாவது இதுக்கு போவார். அவர் அந்த 4 நாள் 2 நாள் சேர்த்து தான் அந்த லைப்ரரியில் புஸ்தகம் வாங்கிடுவார் அந்த காலத்தில். ஏன்னா எல்லாராலையும் இந்த 4 நாள் அந்த காலத்தில் கொடுக்க முடியாது. பட் நம்ம தமிழ் சங்கத்துக்கு அவர் ஏதோ திரட்டுறார், சரி நம்மளும் செய்யலாம். அந்த காலத்தில் ஏவிஎம் ஜெமினி இது 2 தான், 2 ஃப்ரீயாக ஃபில்ம் வரும். ரிவோலி, ரீகல், ஏன்னா கோல் மார்க்கெட், கரோல் பாக், ராம்நகர், இது 3 தான் தமிழ் பீப்புள் இருந்தாங்க இப்போலாம். ஸோ நாங்கள்லாம் சில குழந்தைகள் நாங்களாம் கீழே உட்காந்துப்போம். பெரியவாள்லாம் வந்துட்டானாக்க குழந்தைகள் நீங்களாம் கீழே உட்காந்துப்போம். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அவர் எப்படி இந்த 4 நாள் 2 நாள் சேர்த்து இந்த தமிழ் சங்கத்துக்கு அவ்வளோ உழைச்சிருக்கார். அவர் என்றைக்கும் வாரதே மறக்க முடியாது. பர்மாஷலில் விட்டுட்டு நல்ல வேலையை விட்டுட்டு தமிழ் சங்கத்துக்காக உழைத்தவர் அந்த ஒரு பெரிய ஆத்மா. அவருக்கு கூட கூட்டு ஹெல்ப் பண்ணினவா நிறையா பேர். நம்ம ராஜ்குமார் பாலன் நிறையா பட்டியல் படிச்சுட்டார். ஸோ ஐ எம் வெரி மச் எமோஷ்னலி அட்டாச் டு கிருஷ்ணமூர்த்தி because I have seen him as a small girl getting money for Tamil Sangam, getting books for the library, and till the last I have been working with him, and I salute the great person, and I am sure this Atma is still listening to us, and he will always bless Tamil Sangam. Nandri, Vande Mataram. முன்னாள் செயலர் திரு எஸ் ரங்கராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். விழாக்குழு தலைவர், சங்கத் தலைவர், இங்கு குழுவிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நீண்ட உரையாற்ற வரவில்லை, ஆனால் சில விஷயங்களை இன்றைக்கு தேதிக்கு சொல்லணும். அதுக்காக மனசில் சில விஷயங்களை சொல்கிறேன். தமிழ்ச்சங்கம் ஒரு பெருசாக வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ்ச்சங்கத்தோட டிடிஎஸ் ஸ்கூல்ஸ், அந்த காலத்தில் டிடிஎஸ் ஸ்கூல்ஸ் அங்கே இருக்க ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், தமிழ் ஆசிரியர்கள் எல்லாரும் தமிழ் சங்கத்துக்கு
எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்காங்க. டிடிஎஸ் ஸ்கூல்ஸ்க்கு அந்த கால மெட்ராஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் அங்கே தான் படித்தேன். அந்த ஸ்கூல்ஸ்க்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கணும். டிடிஎஸ் ஸ்கூல்ஸ்க்கு ஐ கிவ் மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் அண்ட் vote of தேங்க்ஸ் ஆன் திஸ் டே. அவர்கள் வந்து தமிழ் சங்கத்துக்கு எப்படிலாம் உதவி செஞ்சுருக்காங்கன்னா, அந்த பில்டிங்ஸ் பல இடங்கள் தமிழ் டிடிஎஸ் ஸ்கூல் பில்டிங்லாம் வந்தது. தமிழ் சங்க திரையை பில்டிங் ஃபண்டுக்காக திரையை சினிமாலாம் போடுவோம். அப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் இடம் கோட்ராங்கல்ல. ஆர்கே ரஷ்யமா நகர், லோதி எஸ்டேட்டு, மந்திரிமா எல்லா இடமும் ஃப்ரீயாக இடம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து சினிமா போட்டு நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் டெல்லி தமிழ் சங்கத்துக்காக. அது அப்போ இருந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு எப்போவுமே தமிழ் சங்கத்துக்கு கோபப்பட்டே இருக்கும். தமிழ் சமுதாயத்தில் இலக்கிய நிகழ்ச்சிகள்லாம் ஸ்கூல் ரூம்ஸில் நடத்தியிருக்கோம். அதுவும் அவங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழ் சமுதாய பெரிய விழாக்கள்லாம் அங்கே நடந்தது. டிடிஎஸ் ஸ்கூல் லோதி எஸ்டேட் கிரவுண்டில் நடந்திருக்கு. அதாவது பத்மினி டான்ஸ் ட்ராமா 65 நடந்தது. தமிழ் சங்கத்துக்காகவே வந்து கண்ணகி டான்ஸ் ட்ராமா அந்த அம்மா போட்டாங்க, ஃப்ரீயாக வந்து போட்டாங்க. அவரும் தங்க திரு ராகினி அவர்கள் வந்து நமக்கு பெரிய ஃபஸ்ட்டு கிரேட் ஃபண்ட் ரைசிங் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஏன்னா அதனால் டிடிஎஸ் ஸ்கூலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டு முக்கியமான நன்றி இன்னொன்று சொல்லணும்னா, இந்த ஏவிஎம், எஸ்எஸ் வாசன், பீம் சிங், ஏபி நாகராஜன், திரு ஜெயகாந்தன் இவர்களும் தங்களோட படத்தை தமிழ் சங்கத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவர்களும் நான் தமிழ் ஃபண்டு எப்போ கொடுத்தாலும் ஔவையார் கூட எத்தனை தடவை தமிழ் சங்கத்தில் காமிச்சிருக்கோம், மற்ற நிறுவனங்களும் காமிச்சிருக்காங்க. அந்த படத்துக்காக தமிழ் சங்க நிறைய ஃபண்டு எப்போவுமே வந்துட்டே இருந்தது. திரு உன்னை போல ஒருவன் வந்து ஜெயகாந்தன் உன்னை போல ஒருவன் அவரோட நாவல் அதில் திரைப்படம் இருக்கும்போது ப்ரீவியஸ் ஷோ தமிழ் சங்கத்தில் நடந்தது, ஷீரா தியேட்டரில் நடந்தது. அதுக்கு அவரே வந்திருந்தார். அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த ஷீரா ஹவுஸ்ஃபுல். அதுக்கு வந்து மற்ற இடைவெளி ஜெயகாந்த் சில வார்த்தை பேசினார். அன்றைக்கி சாயங்காலம் தமிழ் சங்கம் டிடி கருள்பாவில் பெரிய விழாவாக நடந்தது. அதில் அவர் பெரிய உரையாற்றினார். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அவர் தமிழ் சங்கத்தால் நிறைய பேர் பற்றி சொல்லிட்டோம், சில பேரை நம்ம விட்டுவிட்டோம். இப்போ வந்து இந்த விழா ஆடிட்டோரியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி எஸ்டிமேட்லாம் போட்டு ஒரு அப்ரூவல் ஆச்சு. சிவி நரசிம்மன் அப்போ தலைவராக இருந்தார், அப்போ நான் செயலராக இருந்தேன். அப்போ நடந்து முடிஞ்சது எல்லாம் அப்ரூவ். நவாத்தின் பழைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் தான் நவாத்தி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அது நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து திரு ஜெயவியராக வந்தார். அப்புறம் ராமையா பீரியடில் தான் இந்த தமிழ் சமுதாயம் ரொம்ப துணிச்சலாக இந்த தமிழ் இப்படி ஆட்டு கட்டி ஆகணும்னு துணிச்சலாக முன்னுக்கு வந்தார் அவர். கிரேட் அட்மையர் மிஸ்டர் ராமையா துணிச்சலுக்காக பாராட்டுறேன். வெண்ட் வேகம் ப்ராஜெக்ட் புதுசாக மேலப்படுத்து நல்லபடி பில்டிங் அமைஞ்சது. அப்புறம் வந்து சில விட்டு போட்ட அவருக்கு அமெரிக்கா சொல்லி தலைவர் மாறிட்டேன். அப்புறம் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவர் நிறைய மேஜர் போர்ஷன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம திரு ராமாமிர்தம் அவர்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு அவர் வந்து எத்தனை விடுபட்ட இதுகள்லாம் அவர் இன்ஜினியர். ஸோ ஹி டிட் ஆல் ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்து எத்தனை எங்கே என்னென்ன பண்ணினார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி ராமாமிர்தம் அவர்களுக்கு. அப்புறம் தமிழ்ச்சங்கம் சொல்லும்போது நம்ம தமிழ்ச்சங்க லைப்ரரி தான் முக்கியம். தமிழ்ச்சங்க பேக் போனும் தமிழ்ச்சங்க லைப்ரரி தான். ஃப்ரீ ரீடிங் ரூம் தமிழ்ச்சங்க லைப்ரரி. அந்த கால கர்நாடக பிரதேசம் 3 ரூம் தமிழ்ச்சங்கம் இருக்கும்போது திங்கள் புதன் வெள்ளி 3 நாளும் தமிழ்ச்சங்க லைப்ரரி திறக்கும். அப்படின்னா வாலண்டியர்ஸ் கிடையாது. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திறக்கும், அவ்வளோதான். ஃப்ரீ வந்து லைப்ரரி திறந்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லைப்ரரி கற்றி காப்பாற்றினதில் திரு CN ரங்கநாதன் அவரை அட்டைவாணியில் அவரும் தயாரிப்பினார். தமிழ்நாட்டுக்கு போது புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து தமிழ்ச்சி பில்டு பண்ணவர் திரு CN ரங்கநாதன். அவரை இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் வந்து தமிழ்ச்சி வந்து RS வெங்கடேசன் மிகப்பெரிய தமிழ் ஓஎன் நாகரத்னம் திரு RS வெங்கடேசன் இவங்க 2 பேரும் தமிழ்ச்சி செயலாளர்கள் வரிசையில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓஎன் நாகரத்னம் தமிழ் ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் படித்து கொண்டு இருந்தார். பின்னாடி வாய்ஸ் அமெரிக்கா போயிட்டார். அவர் நடத்துறது தான் ராஜீவ் பிரசாத் வந்து 53 வந்து அந்த தமிழ் விழா நடந்தது. கிரேட் ஆர்கனைசர் திரு ON நாகரத்னம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கற்றுன்னு வந்து RS வெங்கடேசன் என்று சொல்லியிருக்காரு. RS வெங்கடேசன் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுன்னு சொல்லிட்டு RS வெங்கடேசன் செயலராக இருக்கும்போது தமிழ்ச்சி நிறைய திட்டமிட்டு செயல்படுத்தினவர் திரு RS வெங்கடேசன். தமிழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நான் செயலரான பிறகு அவர் சொன்னார், ஒவ்வொரு மாதம் நிகழ்ச்சிகளை முதலே அட்வான்ஸை பிரிண்ட் பண்ணி அனுப்பி சொன்னது அவர் ஆரம்பித்து தான். ஒவ்வொரு மாதம் என்னென்ன சாட்டர்டே சண்டே இலக்கிய நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு கொடுத்தது RS வெங்கடேசன். அவரையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்புறம் வந்து தமிழ்ச்சி முதல் கிராண்ட் வாங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் அப்ளை பண்ணோம்.
அப்புறம் அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஆர்எஸ் மெம்பர் அவர் தான் மேய்ச்சி. அப்போ வந்து யார் செயலாக இருந்தால் ஆர்எஸ் மெம்பர் தான் முன்னிருந்து எல்லா வேலையும் பண்ணுவார். அவர் படுக்கையாக இருந்துட்டார். நான் அப்புறம் கடவுள் ஃபஸ்ட்டு மாலில் இருந்து அவர் எப்போ போன படுத்துருந்தார். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண 3 நாள் தான் டைம் இருந்தது. வீட்டில் டைப் பண்ணுறது நான் சொல்ல டைப் பண்ணுனார். ஃபார்ம்லாம் அவரே பேசக்கூட முடியல. அவரால் ஃபார்மில் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் டைப் பண்ணி 50,000 தமிழ்ச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் ஃபஸ்ட்டு கிராண்ட் தமிழ்ச்சி கிடச்சிது இருக்குது. அதனால் சில பேர்லாம் நம்ம மறக்க முடியாது. தமிழ்ச்சந்த வரலாற்றில் வந்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. தமிழ்ச்சி ஓடி செருகோடு ஓடி உழைச்சிருக்கார். அப்புறம் எல்லா செயலாளர்களும் நிறைய பேர் சொன்னால் சில பேர் சொல்லலை. அதனால் திரு ஜெயராமன், டிவி நாராயணசாமி அவர் இருக்கார் வரலன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பல பேரோட பெயர்களை நான் இன்றைக்கி சொல்லணுன்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்புறம் வந்து தமிழ்ச்சந்தை பற்றி பேசும்போது துணைத்தலைவர் திரு ஏஜி சுப்பிரமணியம் அவரை எல்லாரும் நிறைய பேர் மறந்து போயிட்டோம். அவர் தமிழ் டிடிஎஸ் கூட நிறைய பண்ணியிருக்கார். தமிழ் தலைநகரில் நிறைய நிறுவனங்களுக்குன்றே தொடர்பு சவுத் இந்தியன் தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கார். பஜன சமாஜ் கரவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சவுத் இந்தியன் சமாஜ் இந்த மாதிரி தமிழ்ச்சந்தை வைஸ் பிரசிடென்ட் சிவஜி வைஸ் பிரசிடென்ட் திரு ஏஜி சுப்பிரமணியம் நிறைய தொண்டு செஞ்சிருக்கார். அவரை நான் மறக்க முடியாது. தேவி குப்புசாமி சொல்ல வேண்டாம். பிஆர் வெங்கடகிரி அதுக்கப்புறம் செயலாளர் நிறைய பல வருஷம் செயலாளர் இருந்தார். பில்டிங் கட்டும் போதெல்லாம் அவர் தான் செயலாளர் இருந்தார். சார் பே அவர் ரிகார்ட்ஸ் டு மிஸ்டர் இவர் திரு ஆர் விஸ்வநாதன் இப்போ இல்லை. ஆனால் இந்த மாதிரி விழா நடக்கிறதுக்கு திட்டமிட போட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அலைவ் டுடே. அப்புறம் தமிழ்ச்சொல் சில்வர் ஜூபிலி நடக்கும்போது 1971 வந்து அப்போ தான் வந்து சி சுப்பிரமணியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் அவர் தான். பின்ன பாரத் ரத்னா விருது அவர் கிடச்சிது. அவர் தான் சில்வர் ஜூபிலி கமிட்டி சேர்மனாக இருந்தார். அவர் டெப்டி மினிஸ்டர் ராமசாமி அவர் தான் டெப்டி சேர்மன். தமிழ்ச்சங்க தலைவர் சிவி நரசிம்மன் ஒரு தலைவர். அதை நாங்கள்லாம் எல்லாம் இருந்தோம். அதில் அது என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கி 3 நாள் விழான்னு தான். அது வந்து திரு விஜயகுமார் ஃபஸ்ட்டு டே வந்து திரு விஜயகுமார் மலோத்ரா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர் ஆஃப் டெல்லி. அப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கடை எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான் வந்து விழா முக்கிய விருதுலாம் வந்து கலந்தார். அவர் தான் அன்றைக்கி வந்து தமிழ்ச்சங்குமார் பேரை அனௌன்ஸ் பண்ணார். அது அடுத்த நாள் பத்திரிகை பெருசாக வந்தது. அன்ஃபார்ச்சுனேட் காப்பீஸாக இருக்கான்னு தெரியாது எனக்கு. அப்புறம் பாரதி நேரு திறந்து வச்சார் சொன்னார். பாரதி போட்டுட்டது அந்த பத்திரிகை என்கிட்ட இருக்குது. இப்போ பத்திரிகை நேரு போடணும் அந்த ரிப்போர்ட் ஸ்டில் இந்த நியூஸ் பேப்பர் வித் மீ வேணுன்னா வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து அதான் அப்புறம் சுடரமலை தமிழ் சொன்னதில் ஆதாரம் தமிழ் ரெவன்யூ கொண்டு வந்து சுடரமலை இலக்கிய மலர். அட் தி சேம் டைம் யூஸ் டு கெட் ரெவன்யூ ஃப்ரம் சுடர். அதை வந்து இந்த மெட்ராஸை வந்து நடத்தி கொண்டு வந்தால் திரு சி.கே. அனந்தசாமி. அப்போ அவர் கூட உடனே திரு ஜம்புநாதன். இவர் 2 பேரும் மெட்ராஸ் வந்து பிரிண்ட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் கலெக்ட் பண்ணி கரெக்டாக பிரிண்ட்டு அந்த தேதியில் அனுப்பிச்சுவாங்க. இந்த ஆரம்பத்தில் வந்த சுடரமலர்கள் அவர்கள் தான் இருந்து நடத்தினார்கள். அவர்களே எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திரு ஜிவி பிள்ளை அவரோட ஸ்பெஷல் பப்ளிகேஷன் ஜிவி பாத்வே டு காட் அதெல்லாம் அவரோட ஸ்பெஷல் பப்ளிகேஷன். விவிஎஸ் ஆரோட சில பப்ளிகேஷன் அதெல்லாம் தமிழ்ச்சங்கத்தில் ப்ரைஸ் பப்ளிகேஷன். அதெல்லாம் நம்ம வந்து எனக்கும் நினைவு கூடக்கூடிய வீடியோ. அப்புறம் வந்து இந்த டாக்டர் சாலை எழுந்தர் வந்து தமிழ்ச்சங்கத்தோட அந்த சிரோஜன் நம்பர் கொண்டு வந்தார். அவர் துணைவியார் திருமதி இளந்தரையும் அவரும் கல்லூரி பேராசிரியர் 2 பேரும் கொண்டு வந்தார். அதில் வந்து வரலாறு எழுதும் போது தமிழ்ச்சங்கம் நிறைய பேரோட பேரில் விட்டு போச்சு. அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தால் அவருக்கு எழுதினேன் சார் செல்வஜி அவரை பற்றி நல்லா எழுதியிருக்கார். சிங்கப்பூர் போனேன் தமிழ் சொல்லி நிறைய பேசினேன். அவர் சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டு. ஆனால் தமிழ் சொன்ன வால்யூஷன் நிறைய பேர் பேரை விட்டு போச்சு. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஆனால் அவருக்கு உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணி லெட்டர் எழுதுகிறேன் சார் இவர் பேரோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பார்ச்சுனேட் மலர் பிரிண்ட்டாக வந்து விட்டு சில பேர்லாம் வரலாற்றில் பேரில் இல்லவே இல்லை. அதான் வந்து ஐ ஃபீல் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. சில பேர் பேரை விடுபட்டு போனாலும் அவர்கள்லாம் இந்த தமிழ்ச்சங்க சேவைக்கு இன்றைக்கு நாம் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, தேங்க்ஸ். வாழ்த்து வருகிறார் முன்னாள் செயலர் திரு ராஜ்கோபாலன் முகுந்தன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். டெல்லி தமிழ்ச்சங்க பவள விழா நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் முதலில் என் பெருமை கொள்கிறேன். டெல்லி தமிழ்ச்சங்கத்துடன் எனக்கு நீண்டகால அனுபவமும் தமிழ்ச்சங்கத்தின் மூலம் நிறைய தமிழக ஆளுமைகளுடனும் தமிழகத்தை சேர்ந்த பிரபலங்களை அழைத்து வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே என்னால் நினச்சி பார்த்தா அது பூரிப்பாக இருக்குது. 2002 நான் வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர் இருந்த பொழுது திரு கிருஷ்ணமணி அவர்களும் திரு நாகஜோதி அவர்களும் செயற்குழு இருந்த பொழுது
என்னை பொதுச் செயலாளராக கோஆப்ட் செய்தார்கள். அப்பொழுதுதான் முதலில் என்னை அந்த தமிழ்ச்சங்கத்தில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக என்னை தேர்ந்தெடுத்த திரு நாகஜோதி அவர்களுக்கும் திரு கிருஷ்ணமணி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நன்றி. இரண்டாவதாக, அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரை வைத்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் ஒரு கவியரங்கத்தை நடத்தினோம். அது என் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம். உண்மையிலே ஜனாதிபதியா அப்துல் கலாம் அவர்கள், கவிஞர் வைரமுத்து சார், ஜோதி பெருமாள் மேடம் அவர்கள், ஜோதி சேதுராமணியம் சார் மற்றும் ஆண்டாள் பிரியதர்ஷினி இவர்களை வைத்து கவிஞர் வைரமுத்து இவர்களை வைத்து மிக பெரிய கவியரங்கம் இங்கு நடத்தினோம். அது உண்மையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. மூன்றாவதாக, கலைஞர் அவர்களை வைத்து டெல்லி தமிழ்ச்சங்க வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்து தமிழகத்தின் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதேபோல் தமிழ்ச்சங்க இணையதளம் திறப்பதற்கு தமிழகத்தை சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டு தமிழ்ச்சங்கத்தின் இணையதளத்தை தொடங்கி வைத்தார்கள். இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. இதேபோல் தமிழ்ச்சங்கத்துடன் நிறைய பாடகர்கள், டிஎம்எஸ் சௌந்தரராஜன், நம்ம சுஷீலா மேடம், இது மாதிரி வாலி, கவிஞர் வாலி, டெல்லிக்கே வராத கவிஞர் வாலி அவர்கள் அழைத்து டெல்லியில் வாலி என்ற நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். அது உண்மையிலே அது ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஏன்னா அவர் ஃப்ளைட்டே பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய கவிஞராக இருந்தாலும் நம்ம டெல்லி தமிழ்ச்சங்க அழைப்பை ஏற்று பத்மஸ்ரீ விருது பெறுவதற்காக வந்த பொழுது தமிழ்ச்சங்கத்திற்கு வந்தார். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே போல் எனக்கு பல வாய்ப்புகள் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் மூலம் நான் பலருக்கும் அறிமுகமானேன். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே நினச்சி பார்த்தா எனக்கு புள்ளைப்பாக இருக்கு. அதற்கு காரணம் என்னை வளர்த்த திரு கிருஷ்ணமூர்த்தி சார், திரு மணியன் சார் எனக்கு எப்பொழுதும் ஆக்கமும் ஒத்துழைப்பும் ஊக்கமும் கொடுத்து என்னை எப்பொழுதும் எனக்கு குருவாக இருக்கும் திரு ரிலையன்ஸ் பாலசுப்ரமணியம் சார், என்னுடன் பழைய தலைவராக இருந்த திருமதி இந்துபாலா மேடம் எப்பொழுதுமே எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி இப்படித்தான் செய்ய வேண்டும், திறம்பட இருக்க வேண்டும் என்று கூறினார். அதே போல் என்னுடன் பல செயற்குழு உறுப்பினர்கள், பல உதவி தலைவர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். டெல்லி தமிழ்ச்சங்கம் நான் செயலாளர் அந்த பொழுது எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த திரு பெண்ணேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் டெல்லி தமிழ்ச்சங்கம் மலர் பற்றி ராஜ்குமார் பாலா ரொம்ப உருக்கமாக சொன்னார். அதை எப்படி கோவிட் காலத்தையும் கொரோனா காலத்தையும் கஷ்டப்பட்டு இந்த மலரை எப்படி கொண்டு வரணுங்கிறது உருவாக்கி இதை கொண்டு வந்து இந்த மலரை கொண்டு வந்து நிரூபிச்சுட்டாரு. அவருக்கு நீங்கள்லாம் பலத்த கரவோட்டமைப்பு திரு ராஜ்குமார் பாலா அவர்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த மலருக்கு துணை ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆளுநர்கள் மற்றும் பல அரசியல் பெரிய தொடர்பு உள்ள ஆளுமைகளை அழைத்து அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிக கடுமையாக பல முறை அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மலருக்கு வாழ்த்து செய்தி வாங்கி கொடுத்த பொதுச் செயலாளர் திரு கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மலர் வரத்துக்கு இந்த ஒரு குழுவே இருந்தாங்கன்னு சொன்னார் ராஜ்குமார் பாலா. இதில் நம்ம ஜோதி பெருமாள் மேடம், ஜோதி ராமநாதன் மற்றும் தேன்மொழி முத்துக்குமார் அவர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து இந்த மலர் உண்மையிலே உருவாக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் இந்த மலரை உருவாக்கி இதை கண்டிப்பாக தலைவர் திரு ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த இலக்கியவாதியை வச்சு தான் இந்த மலரை வெளியிடணும்னு ஆசைப்பட்டார். அதை நிறைவேற்றி காட்டினார். திரு ரங்கநாதன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மாலன் அவர்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கே தேவை. சிறந்த இலக்கியவாதி, ஊடகவியலாளர், இப்பொழுதும் அவர் பேசக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியவாதி. அவரை வைத்து நமது தமிழ்ச்சங்கத்தில் டெல்லிக்கை நடத்தியிருக்கும் திரு மதுசூதனன் சாரை வைத்து இந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது உண்மையிலே பாராட்டுதலும் வாழ்த்துதலுக்கும் உரியது. இந்த மலரை யாரை வேணால் வச்சு வெளியிடலாம். ஆனால் திருமதி இந்துபாலா மேடம் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னது, ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரும் மற்றும் தமிழ் இலக்கிய ஆர்வம் உள்ளவர் தான் இந்த புக்கை வெளியிடணும்னு சொன்னாங்க.
உண்மையிலே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திரு குருமூர்த்தி அவர்கள் இந்த மலருக்கு முழு முதலாக இருந்து கூட இருந்து இந்த ராஜ்குமார் பாலாவுடன் ஒத்துழைத்தார். அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தமிழ்ச்சங்க ஊழியர்கள், நான் 4 முறை செயலாளர் இருந்திருக்கேன். எப்போ கூட்டாலும் கடுமையாக உழைப்பாங்க. உண்மையிலே அவங்கள பற்றி சொல்கிறதுனா, ராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் வரான், ஏர்போர்ட்டுக்கு போனால் போவாங்க. ராத்திரி காலைல 8 மணிக்கு ஒரு விஐபிட்ட கொண்டு லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் எல்லா ஊழியரும் திரு ராஜு, சண்முகம், செல்வம், தமிழ்ச்சங்க மேனேஜர் திரு வெங்கடேசன் எப்பொழுதுமே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு இந்த கார்டை டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் நமது வாழ்த்துக்களை நீங்கள் உங்கள் கரகோஷம் தமிழ்ச்சங்க ஊழியர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். ஏன்னா அவங்க தான் பேக் போன். இந்த விழா நடக்கிறதுக்கு ஜெயஸ்ரீ அவர்கள் 10 நாளாக எல்லோருடையும் தொடர்பு கொண்டு இந்த விழாவை நடத்துவதற்கு கடுமையாக உழைத்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் தமிழ்ச்சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்சங்கம் முன்னேறே உலக அளவில் மிகவும் பிரபலத்தில் பெற்றது டெல்லி தமிழ்ச்சங்கம். டெல்லிக்கு வரும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் கண்டிப்பாக டெல்லி தமிழ்ச்சங்கத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டு டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் தான் பேச வேண்டும், டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் அங்கீகாரம் வேண்டும் என்று எவ்வளோ பேர் என்னிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லி தமிழ்ச்சங்கம் வளர்ந்துருக்குன்னா அதெல்லாம் உங்களோட தலைவர், முன்னாள் தலைவர், செக்ரட்டரியோட ஒத்துழைப்பு தான். உண்மையிலே இந்த அளவுக்கு தமிழ்ச்சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது காரணம் முன்னாள் தலைவர்களும் முன்னாள் செயலாளர் மற்றும் கடுமையாக உழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை அவர்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்ச்சங்கம் தனக்குன்னு ஒரு கட்டடம், தனக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம், இது எங்கே போனால் டெல்லி தமிழ்ச்சங்கத்தை யாருக்கும் தெரியும். இதுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஐக்கார்டு தேவையில்லை. நான் பொதுச் செயலாளராக 4 முறை இருந்திருக்கேன். என் ஐடென்டி கார்டு ஒன்லி டெல்லி தமிழ்ச்சங்கம் எவ்வளோ மீட்டிங் தான் உடனே கூப்பிட்டு பேசுவாங்க அதிகாரிகள். இந்த ரங்கநாதன் சார் போலீஸ் கமிஷனருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. நான் அவரிடம் பல உதவிகளுக்கு சென்றிருக்கிறேன். அதே மாதிரி பல உயர் அதிகாரிகள் தமிழ்ச்சங்கத்திற்காக உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ்ச்சங்கம், தமிழ் மொழி என்று சொன்னால் உடனே எங்களை அழைத்து உடனே பார்ப்பார்கள். அது அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களும் தமிழ்ச்சங்கத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றார். தமிழ் இலக்கிய மாநாடு நடத்திய பொழுது 600க்கும் மேற்பட்ட தமிழ் சிறு சங்கங்கள் இந்த மாநாட்டை கலந்து கொண்டு நான் அந்த மாநாட்டில் அகில இந்திய தமிழ்ச்சங்க பேரவை என்று ஒன்றும் உருவாக்க காரணமாக இருந்தது. பல போராட்டங்களை நான் நாகஜோதி அவருடன் சேர்ந்து ஜந்தர் மந்திரில் நடத்தியிருக்கிறேன். காவிரி போராட்ட விழா செம்மொழி ஆவதற்கு தமிழ் அறிஞர்கள் 150 பேருக்கு மேல் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து வாஜ்பாய் அவர்களையும் இவரையும் சந்திப்பதற்கு முழு நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். முன்னாள் செயலர் திரு சக்தி பெருமாள் அவர்கள் வாழ்த்து வழங்குவார். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் இங்கே வரை உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பவள விழா என்றால் 75 ஆண்டுகள். அதனால் நாங்கள் 75 பேர் தான் உங்களை வாழ்த்த வேண்டும். சரியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்சங்கம் உலகம் முழுவதும் இந்த பெயர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சிகளுக்காக அல்ல. இந்த தமிழ்ச்சங்கத்திலே ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து நடன நிகழ்ச்சிகளை வகுப்புகளை நடத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் இசையை சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நாம் இங்கே நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அந்த துறை சேர்ந்த 2 பேர் தான் வந்திருக்காங்க. இங்கே நாகஜோதி இருக்கார், இன்னொருத்தர் சக்கரபாணிவர் சாரோட பிரதர் வந்திருக்காரு நினைக்கிறேன். உங்களுக்கு சார்பாக அத்தனை இசை கலைஞர்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்ச்சங்கம் தன்னுடைய வளர்ச்சியும் வரலாறும் என்ற தலைப்பிலே இங்கு டெல்லியிலே இருக்கிற 50 ஆண்டுகளாக இருக்கிற பெரியோர்கள் திரு சேதுராமலிங்க சார்,
ரமாமணி மேடம் போன்ற எத்தனை பேர் இருக்கு, அவர்களெல்லாம் மாதம் ஒரு முறை நம்ம அழைத்து அதை பேச வைத்து அதை ஆவணப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இளைஞர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். என்னை இங்கே பாராட்டினீர்கள், அது என்ன பாராட்டு எனக்கல்ல. அன்று என்னோடு பணியாற்றி எனக்கு சரியாக அறிவுரை வழங்கிய அமர்ந்திருக்கிற பெரியவர் கே சுப்பிரமணியம் அவர்கள், இந்துவாலா மேடம் அவர்கள், சத்யா அசோகன் அவர்கள், திரு குருமூர்த்தி அவர்கள், திரு பாலா அவர்கள் மற்றும் அத்தனை என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி கூறி விடுவதை நன்றி.